ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைன் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரிஞ்சு தான் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் இந்த சோம்பு, அன்னாசிப்பூ 2 எடுத்திருக்கேன். 2ன்னா குட்டி குட்டியாக 1 கட் பண்ணி 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 கிராம்பு, அவ்வளோதான். இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது சேர்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரிஞ்சில் சேர்த்துடலாம். அப்புறம் நீளமாக வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையானது தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போதும் 1 ஸ்பூனு. ஏன்னா அது மசாலா ரொம்ப வாசனை இருந்தாலும் நல்லா இருக்காது சாப்பிட. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, 1 உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், அவ்வளோதான். எங்கிட்ட அந்த காய் நல்லா புடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதோட தான் நான் இந்த வெஜிடபிள் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுட்டோம், சேர்த்துறேன் அதோட. இப்போ தக்காளி ரொம்ப வதங்க வேணாம், ஒன்றும் வதங்கினா போதும். இப்போ இதோட நம்ம இந்த வெஜிடபிள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் மூடி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம இப்போ ரைஸு சேர்த்து மசாலா வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், புதினா வச்சுருக்கோம், கொத்தமல்லி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது ஒன்றா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, 4 டம்ளர் தண்ணிக்கு 1 எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 3 டம்ளர் வெறும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப பாலாக நல்லா தேக்கத்தோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைஸும் தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம என்ன சேர்த்துலாம்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். புதினாவும் கொத்தமல்லி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நான் ரைஸு சேர்த்துறேன். அவ்வளோ. இப்போ நம்ம தண்ணி மட்டும் அளந்து வச்சிடலாம். வச்சு 3 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டோம். இப்போ 3 டம்ளர் தண்ணி எடுத்து வர சொல்லி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஃபைனலாக போட்டோமா நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் இப்போ லாஸ்ட்டாக போடலான்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ 3 விசில் விட்டு இது அவ்வளோதான். நம்ம இப்போ புதினா சேர்த்துட்டோம். இப்போ நம்ம குக்கர் அவ்வளோதான், ஸ்டீம் போயிடுச்சு.